Friends, இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற क्वेश्चन என்ன அப்படினா relationship between electromotive force E, terminal potential difference V and the internal resistance R. இந்த லாஸ்ட் கிளாஸ்னுடைய கண்டினியூஷன் கூட சொல்லலாம். லாஸ்ட் கிளாஸ்ல நான் இந்த டயகிராம் டிரா பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது டெஃபினட்டா இது புரியும். அதோட கண்டினியூஷன் தான் இது பாருங்க. இது என்ன நடக்குது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். A charge which carries the energy, unit positive charge which carries the energy through the circuit. It does some work in two places where the resistance R. இந்த இடத்துல பாருங்க இந்த resistance R அப்படிங்கற ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இந்த இடத்துல ஒரு work done பண்ணும். So இந்த இடத்துல ஒரு work done நடக்குது. Once again இந்த internal resistance க்கு எதிரா ஒரு work done நடக்கும். So the total work done takes place in two places where the resistances are in. எந்த இடத்துல ரெசிஸ்டன்சஸ் இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு work done நடைபெறும். So அப்ப external resistance or internal resistance are. So these two resistance are connected in which connection? பாருங்க இதுல எப்படின்னு இதுல சார்ஜ் ஆனது எங்க இருந்து எங்க போகுது? சார்ஜ் இங்க இருந்து நேரா இங்க போயிட்டு இப்படி வந்து ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது. சோ அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கு அப்படினு சொல்லலாம் அப்படினா சீரியஸ் கனெக்ஷன் னு சொல்லலாம். சோ அப்ப சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்கு இல்லையா? சோ இப்போ நம்ம கரண்ட்டை கால்குலேட் பண்ணா என்ன ஃபார்முலா? According to Ohm's law, V is equal to IR, I is equal to V by R. இந்த இடத்துல EMF E by R. R அப்படின்றது என்னது? Total resistance. Here the total resistance is sum of the two resistances, external resistance and internal resistance, because these two resistances are connected in series. RS is equal to R1 plus R2. So அந்த ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படினா capital R plus small r. சரியா? சோ இதுதான் வந்து EMF. EMF இது resistance இது current இது வந்து Ohm's law ஓட அடிப்படையில் எழுதுறோம். So அப்ப E is equal to இத cross multiply பண்ணா என்ன வரும்? I into R plus R. So E is equal to IR plus I into R. இதுல IR அப்படின்றது என்னது? Terminal potential difference. What is terminal potential difference? இதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். Terminal potential difference அப்படின்றது இந்த ரெண்டு டெர்மினலுக்கு நடுவுல ஒரு வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணோம் அப்படினா it shows somewhat நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் 6.5 வோல்ட். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு எதிரா என்ன வர்க் டன் பண்ணுது? That is 6.5 joule of work is done by 1 coulomb of charge. That is called 6.5 volt. That is called as terminal potential difference. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். So அந்த terminal potential difference கான ஃபார்முலா according to Ohm's law V is equal to IR. So அதை இங்க நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்ன்றத பாருங்க. அப்ப E is equal to V plus IR. சரியா? This is one of the important expression. சரியா? So இப்போ இத கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி நாம எழுதணும் அப்படினா எப்படி எழுதலாம்? நமக்கு என்ன தேவை? இப்போ V is equal to E is equal to V plus IR. ஓகே, இப்போ நமக்கு V தான் வேணும் அப்படினா V is equal to E minus IR னு எழுதலாமா? தாராளமா எழுதலாம். V is equal to E minus IR. That is one of the most important expression னு சொல்லலாம். The potential difference is equal to terminal potential difference is equal to EMF minus the product of current and internal resistance R. அப்ப V is equal to E minus IR. So இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி கொண்டு வந்திருக்கோன்றத பாருங்க. சரி, ரெண்டே ஸ்டெப் தான். சோ கொண்டு வந்துறோம். ரைட். இப்போ இத வச்சு ஒரு முக்கியமான டேர்ம் ஒன்னு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். என்ன அப்படினா இப்போ ஏதோ ஒன்னு இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணும்போது it shows only terminal potential difference. When the full cell is included and we can measure the voltage by voltmeter, then it is called EMF and which is higher than the voltage or potential difference. in last classல பார்த்தோம் இல்லையா? ஃபுல்லா இந்த செல்லை கனெக்ட் பண்ணி அந்த செல்லை டோட்டலா கனெக்ட் பண்ணி அதுல எவ்வளவு EMF இருக்கும் அப்படினு பார்த்தா the EMF is always greater than the potential difference அப்படினு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். அந்த கான்செப்ட்க்கு இப்போ வர போறோம். இப்போ நீங்க ஏதோ ஒன்னு செய்றீங்க, ஏதோ ஒன்னு பண்ணி இந்த சர்க்யூட்ல கரண்ட் பாஸ் ஆகாத மாதிரி பண்றோம். If the current passing through the circuit is said to be 0, then what this expression என்ன நடக்கும் இந்த எக்ஸ்பிரஷன்ல அப்படினா இப்போ இந்த இடத்துல I = 0 ன்னு போடுங்க. இப்போ இந்த சர்க்யூட்ல கரண்டே பாஸ் ஆகல, ஏதோ ஒன்னு செஞ்சிட்டோம்னா கரண்ட் பாஸ் ஆகல. கரண்ட் பாஸ் ஆகல அப்படினா அப்ப இந்த சர்க்யூட்ல V is equal to E ஆயிடும். எப்ப if I equal to 0, if I is equal to 0, if there is no current passing through the circuit, then the potential difference is equal to EMF. சரியா? இப்போ இத வச்சு கூட நம்ம டெஃபினிஷன் சொல்லலாம். என்ன டெஃபினிஷன் சொல்லலாம்? EMF potential difference எப்ப ஈக்குவலா இருக்கும்? When there is no current flowing through the
சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆகாதப்போ இப்போ சர்க்யூட்டில் நம்ம கரண்ட்டே பாஸ் ஆகலை. இப்போ நீங்கள் டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணிங்கனாலும் தட் வில் பி ஈக்குவல் டு இஎம்எஃப். அப்போ இஎம்எஃப்க்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, இஎம்எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இஎம்எஃப் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல். இஎம்எஃப் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் between two terminals of the cell in open circuit. Because open circuit there is no current flows. சரியா, கரண்ட் ஃப்ளோ ஆகாமல் இருந்தால் அந்த சர்க்யூட் பேர் ஓப்பன் சர்க்யூட். சரியா, அப்போ அந்த ஓப்பன் சர்க்யூட்டில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகாமல் இருக்கும். அந்த ஓப்பன் சர்க்யூட்டில் ரெண்டு செல்லினுடைய ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணால் அதுக்கு பேர் இஎம்எஃப். சரியா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன சார் சொல்லலாம்? த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் பிட்வீன் எனி டூ பாயிண்ட்ஸ் in a closed circuit. Because current flow ஆகிட்டு இருக்கும்பொழுது மெஷர் பண்ணுறது தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா நம்ம அதை டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா கரண்ட் ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது அப்போ நீங்கள் ஏதாவது ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணிங்கன்னா அது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். கரண்ட்டே ஃப்ளோ ஆகாத ஓப்பன் சர்க்யூட்டில் இது ஒரு செல்னுடைய ரெண்டு டெர்மினலுக்கும் நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணால் தட் இஸ் கால்டு இஎம்எஃப். தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன், தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஎம்எஃப் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். V is equal to E. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது இது நல்லா மைண்டில் வச்சுங்க. த நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ V is equal to E minus IRன்னு இங்கே இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். V is equal to E minus IRன்னு என்ன? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் V அண்ட் I? Vக்கு ஐக்கு என்ன சார் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, இஃப் I இன்க்ரீசஸ் V டிக்ரீசஸ். I இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா V குறையும், டிக்ரீஸ் ஆகும். பாருங்கள், இப்போ I இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், த இஎம்எஃப் ஆஃப் த செல் அண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். இது ரெண்டு கான்ஸ்டன்ட் வேல்யூவில் இருக்குது. கரண்ட்டை மட்டும் நீங்கள் அதிகப்படுத்துறீங்க. கரண்ட் அதிகமாச்சுன்னா அந்த டோட்டல் டேர்ம் அதிகமாகும். ஏன்னா இது ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் அதிகமாச்சுன்னா இஎம்எஃப் மைனஸ் திஸ் டேர்ம் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிக்ரீசஸ். ஸோ த கரண்ட் இன்க்ரீஸ், த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட் இன்க்ரீசஸ், the terminal potential difference decreases if the EMF and the internal resistance becomes constant. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். ஸோ அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி சார் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமே, எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் கூட ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் நமக்கு எவ்வளோ வரும்? 220 வோல்ட் வரும். இப்போ இந்த 220 வோல்ட்டை வச்சே நான் ஒரு கதை சொல்கிறேன், கவனிங்க. இது கதை இல்லை, உண்மை தான். ஸோ 220 வோல்ட், இப்போ 2 லைன்ஸ் வரும். அந்த 2 லைன்ஸ்க்கு நடுவில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 220 வோல்ட் ஃபார் எக்ஸாம்பிள். சரியா, இப்போ இந்த 220 வோல்ட்டை நம்ம வீட்டில் எப்படி பேரலாக கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்புக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ரூமில் ஒரு பல்பு இருக்குது. சரியா, அந்த பல்புக்கு கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, செகண்ட் ரூமில் ஒரு டியூப் லைட் வச்சுக்கலாம். ஒரு டியூப் லைட். சரியா, ஒரு டியூப் லைட்டு கனெக்ஷன் கொடுக்குறீங்க. இது ஸ்விட்சு, வேறு ஒன்று. ரெண்டு ஸ்விட்சுமே ஓப்பனில் இருக்குது. தேர்டு என்ன எடுத்துக்கலாம்? தேர்டு வந்து ஒரு டிவி. சரியா, ஒரு டிவி, இதுவும் ஓப்பனில் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ ஸ்விட்ச் ஓப்பனில் இருக்குது. ஃபோர்த் ஒன் ஹீட்டர். சரியா, இது ஹீட்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீட்டர். பிகாஸ் இட் ட்ராஸ் வெரி ஹை கரண்ட். அதனால் இது லாஸ்ட்டாக இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு புரியறதுக்காக. இதுவும் ஓப்பன்லேயே இருக்கிறத வச்சுக்கலாம், விச் இஸ் ஓப்பன். சரி, எல்லாமே இப்போ ஓப்பன் ஸ்விட்சில் இருக்குது, ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இப்போ 220 வோல்ட் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த 220 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கரண்ட் அதிகமாகறனால என்ன ஆக போகுது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன சொன்னோம்? இட்ஸ் அ பல்ப். ஸோ இப்போ பல்பை நீங்கள் பல்போட ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. பல்போட ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கரண்ட்டு பாஸ் ஆகும். எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகிறத எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் பாசஸ் த்ரூ த சர்க்யூட். ஏன்னா இப்போ பல்ப் மட்டும்தான் ஆனில் இருக்குது. இது ஒரு ரூமில் இருக்குது, இது ஒரு ரூமில் இருக்குது, இது ஒரு ரூமில் இருக்குது, இது ஒரு ரூமில் இருக்குது. இப்போ மற்ற ரூமில் இருக்கிற ஸ்விட்சஸ் எல்லாம் ஆஃபில் இருக்குது, இது ஒன்று மட்டும் ஆனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பல்ப் வழியாக போகக்கூடிய கரண்ட் ஜஸ்ட் 1 ஆம்பியர். சரியா, த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சிஸ்டம், த டோட்டலாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஓம் எடுத்துக்கலாம். 2 ஓம். 2 ohm is the internal resistance of the EMF. The internal resistance of the cell of the system. That's the internal resistance of the system is said to be 2 ohm. Okay, இப்போ நம்ம ஃபார்முலா கொடுக்கணும். நம்ம ஃபார்முலா என்ன? V is equal to E minus IR இல்லையா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது? V is equal to E. E எவ்வளோ?
EMF 220 volt minus I current எவ்வளோ 1 ampere into R internal distance 2. அப்போ V is equal to 220 minus 2 equal to 220 minus 2 equal to 218 volt 218 218 volt இங்கே அடிச்சுட்டு எழுதிடுறேன் 218 volt. ஸோ அப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ அப்படின்னா 2 volt 2 volt வோல்டேஜ் ட்ராப் நடந்திருக்கு. சரியா? சரி, செகண்ட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா the next இந்த டியூப் லைட்டை நம்ம சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுறது. தட் மீன்ஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணால் இந்த டியூப் லைட் எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கிறதா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஆல்சோ டேக்ஸ் 1 ampere ஆஃப் கரண்ட். இப்போ இந்த பல்புக்கு 1 ampere, இந்த டியூப் லைட்டுக்கு 1 ampere. அப்போ டோட்டல் கரண்ட் எவ்வளோ அப்படின்னா 2 ampere சர்க்யூட்டில் பாஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல 220 minus 2 ampere I into internal distance R. அப்போ 220 minus 4 எவ்வளோ வரும்? 220 minus 4 216 volt. So the voltage drop across the bulb is 2 volt. இங்கேயும் 2 volt, இங்கேயும் 2 volt. அப்போ total potential drop அல்லது voltage drop எவ்வளோனா 4 volt. So remaining 216 volt passes through the remaining rooms. சரியா? passes through everywhere அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் என்ன சார் அப்படின்னா தேர்டு டிவி. இப்போ டிவி ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. இப்போ டிவி ஸ்விட்ச் ஆன் பண்ணால் டிவி எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 ampere. சரியா? இப்போ 3 ampere எடுத்துக்கிட்டா the total current is 1 plus 1 plus 3 5 ampere. So 220 minus 5 into 2 220 minus 10 210 volt. voltage drop கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது, gradually increasing. ஸோ இங்கே பாருங்கள் voltage drop 2 volt 2 volt, இங்கே 10, இங்கே டோட்டலாக எத்தனை வோல்ட் வந்திருக்கு பாருங்கள் 2 volt 2 volt. இந்த இடத்துல உங்களுக்கு voltage drop 2 plus 2 4, இங்கே 6 volt. அப்போ எத்தனை வருது? 6 plus 2 8 plus 2 10 volt டோட்டல் voltage drop. சரி, அப்போ 210 volt தான் உங்களுக்கு மற்ற டிவைஸ்க்கு எல்லாத்துக்குமே போகும். சரி, இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ எலக்ட்ரிக் ஹீட்டர் ஆன் பண்ணிடுறீங்க. ஸ்விட்ச் ஆன் த எலக்ட்ரிக் ஹீட்டர். Electric heater draws a very high amount of current. For example, it draws 10 ampere. இப்போ என்ன சார் நடக்கும்? 1 plus 1 2 2 plus 3 5 5 plus 10 15 ampere of current flowing through the house. Circuit ஃபுல்லாக 15 ampere போகுது. அப்போ 15 ampere போனால் என்ன ஆகும்? 210 minus 15 into 2 220 minus 15 into 2. அப்போ 220 minus 30 how much? 220 minus 30 190 volt. There is a sudden voltage drop. There is a sudden decrease in the voltage. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா, இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹீட்டரை ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா எவ்வளோ? லாஸ்ட்டாக 210 வோல்ட்லேருந்து 190 வோல்ட்டில் 20 volt இமீடியட்டாக ட்ராப் ஆகும். தேர் இஸ் அ என்ன சொல்லாங்க, நாட் அ கிராஜுவல் டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், தேர் இஸ் அ abrupt decrease in potential difference. 210 வோல்ட்லேருந்து 190 வோல்ட்டுக்கு டக்குன்னு குறையிறதுனால இந்த பல்பு என்ன ஆகும்னா இட் பிகம்ஸ் டிம். இதெல்லாம் டிம் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் த லோட் இஸ் ஹை. இந்த இடத்துல லோட் அதிகமாக இருக்கிறனால இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பல்பெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டிம் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். திடீர்னு ஹை கரண்ட் இருக்கக்கூடியதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ரிமைனிங் பல்ப்ஸ் கெட் டிம் பிகாஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கெட்டிங் டவுன் when the current is increased abruptly. சரியா? இதுதான் விஷயம். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கரண்ட் அதிகமாக அதிகமாக பொட்டன்ஷியல் ட்ராப் அதிகமாகும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆகும். சரி, இது டிபெண்ட்டாக உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படினாலும் கேட்கலாம். இதே பார்த்தீங்கன்னா இதே ஒரு வில்லேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வில்லேஜுக்கு 220 volt பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் செட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபஸ்ட் ஹவுஸ், செகண்ட் ஹவுஸ், தேர்ட் ஹவுஸ், ஃபோர்த் ஹவுஸ், ஒரு 100 houses இருக்குது. சரி, அப்போ ஃபஸ்ட் ஹவுஸ்க்கு போகும்போது 1 ampere, அடுத்து 1 ampere, அடுத்து 2 ampere, 3 ampere, டிபெண்டிங் அப்பான் தர் யூசேஜ், அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி. இப்போ 100th ஹவுஸுக்கு, வில்லேஜினுடைய லாஸ்ட் ஹவுஸ் 100th ஹவுஸுக்கு போகும்பொழுது அவங்க எடுக்கக்கூடிய கரண்ட் பார்த்திங்கன்னா the total current is very very high. ஏன்னா 100 ஹவுஸ்க்கும் போகுது இல்லையா? ஸோ the load will be high. ஸோ அப்போ அந்த லோட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மற்ற வீட்டிலலாம் என்ன ஆகும்? பல்ப்ஸ் எல்லாம் டிம் ஆக ஆரம்பிச்சு. பிகாஸ் there is a large voltage drop or potential drop அதிகமாகுது. பிகாஸ் கரண்ட் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் இஸ் ஹை. சரியா? வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகிடும்? லோட் அதிகமாக இழுக்கிறதுனால உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் அதிகமாகும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் குறையும். அப்படி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் குறையிறதுனால அந்த வீட்டில் என்ன ஆகும்? இந்த மாதிரி பல்பு டிம் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரும். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் அதுக்கான ரீசன் இதுதான்றது உங்களுக்கு தெளிவாக தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த கிளாஸில் உங்களுக்கு தெரியும்.
தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்புகிறேன். இதில் மெயினான எக்ஸ்பிரஷன் இதுதான், v is equal to e minus IR, if I equal to 0, v equal to e. ரைட். இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் சார் கால்குலேட் பண்ணணும் நான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்? அதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து கொண்டு வரலாமா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு? E is equal to v plus IR. இந்த எக்ஸ்பிரஷன் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். E is equal to v plus IR. அப்போ e minus v equal to IR. சரியா? இதுலேருந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். அப்போ R is equal to e minus v by I. சரியா? இது அப்படியே மாடிஃபை பண்ணி எழுதுகிறோம். R is equal to e minus v by I. I is equal to what? According to Ohm's law, v equal to IR, I is equal to v by R. So substitute, இதை substitute பண்ணால் என்ன வரும்ன்றதை பாருங்கள். R is equal to e minus v by ஐக்கு பதில் என்ன போடலாம்? v by R. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அப்போ R is equal to e minus v by v into capital R. So R is equal to e by v minus 1 into R ன்னு எழுதலாம். சரி, R is equal to e by v minus 1 into R. This is the expression to find out the internal resistance where the external resistance, EMF and terminal potential differences are given. R is equal to e by v minus 1 into R. So internal resistance கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதே ஃபார்முலாவை நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணியும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சி டெரைவ் பண்ணி ப்ரூஃப் பண்ணுவோம். டு ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் யூஸிங் பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணும்போது சேம் ஆன்சர் வில் பி அப்டைன்ட். ஸோ அது வரும்பொழுது நெக்ஸ்ட் கிளாஸில் அது எப்போ வருமோ அப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ இதை மைண்டில் வச்சுங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன். The most important expression is v equal to e minus IR. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரிலேஷன் பிட்வீன் E, V and R. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் என்ன, இஎம்எஃப்னா என்ன, ஓப்பன் சர்க்யூட்டில் எதை மெஷர் பண்ணுறோம், க்ளோஸ் சர்க்யூட்டில் எதை மெஷர் பண்ணுறோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, பொட்டன்ஷியல் ட்ராப்னா என்ன, இது எப்படி நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு. இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.